இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் அடுத்த வார ராசி பலன் மகர ராசி, கும்பராசி மற்றும் மீனராசி என்பவர்களுக்கு பார்த்துடலாம். முதல்ல மகர ராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசியிலேருந்து கேது 9வது வீட்டில் இருக்குது. இந்த ராசியை சேர்ந்த முதியவர்கள் இந்த வாரம் முழுவதும் உடல்நலத்தில் சிறப்பு கவனம் செலுத்தணும். காலையிலும் மாலையிலும் நீங்கள் பார்க்குக்கு போயிட்டு வாங்க. 30 நிமிடங்கள் நடைப்பயிற்சி செய்யுங்க. முடிஞ்ச வர தூசி இருந்த இடத்துக்கு போவேனா. நீங்கள் புத்திசாலித்தனமாக உழைச்சிங்கன்னா இந்த வாரம் கூடுதல் பணம் சம்பாதிக்கலாம். இதற்காக நீங்கள் ஒரு சரியான யுக்தியை கையாளணும். நீங்கள் பெரும்பாலும் உங்களால் நிறைவேற்ற முடியாததை விட அதிகமாக மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுப்பீங்க. இதனால் நீங்கள் விரும்பாமலேயே சிக்கலில் மாட்டிக்கிடுவீங்க. ஆனால் இந்த வாரம் நீங்கள் இதை செய்வதை தவிர்த்துருங்க. இல்லைன்னா நீங்கள் உங்கள் நம்பகத்தன்மை இழக்க போகிறீங்க. நீங்கள் முடிக்கக்கூடிய வேலையை மட்டுமே உறுதியளிக்கணும். இந்த வாரம் உங்களுக்கு சக்தியின்மை ஏற்படும். அதனால் பார்த்தீங்கன்னா சக்தியை நீங்கள் வரவழைச்சிக்கணும். இந்த சூழ்நிலையில் இந்த வாரம் முடிஞ்ச வரை தேவையற்ற பயணங்களை தவிர்த்துருங்க. பல மாணவர்கள் தேவையற்ற பயணங்கள் மேற்கொள்வதனால படிக்க நேரம் கிடைக்காது. இல்லைன்னா நீங்கள் சிக்கலை சந்திக்க போகிறீங்க. சனிக்கிழமை இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு தானம் செஞ்சால் அதுவே பரிகாரம். மகர ராசி என்பவர்களுக்கு உறவுகளில் சந்திரன் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவான் இந்த மாதிரி மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு பிணைப்பை ஏற்படுத்துறதுனால உறவுகளில் கண்டிப்பாக நல்லிணக்கம் இருக்குது. மகர ராசி என்பவர்களுக்கு அடுத்த வாரத்தில் போராட்டங்கள் பிரபஞ்சத்துடன் இருக்குது. ஆன்மீகத்தில் மூழ்கிறீங்க. உணர்ச்சிகள் மென்மையான அலைவரிசையில் இருக்குது. ஆழமான புரிதல்கள் அதிகரிக்குது. வெளிப்படைத்தன்மையை ஏற்றுக்கொள்ள அனுமதிக்குது. உங்களுக்கு இது வாழ்க்கையின் சவால்களை நம்பிக்கையுடனும் அணுக உங்களுக்கு ஏதுவாக இருக்குது. பிரபஞ்சம் பார்த்திங்கன்னா சமநிலையை உங்களுக்கு கொடுக்குது. உங்கள் நல்வாழ்வு நடைமுறையில் சீரான தழுவல்களை நீங்கள் தான் கொண்டு போகணும். மன அமைதியை பராமரிக்கணும். உடற்பயிற்சி, யோகா அதெல்லாம் செய்யலாம். சந்திரனின் செல்வாக்கு உங்கள்கிட்ட இருக்கனால ஆற்றல் மிக்க இருக்கிறீங்க. அடுத்த வாரம் அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள், அதிர்ஷ்ட எண் எடுத்துக்கிட்டோம்னா வாரத்தின் நிறங்கள் இண்டிகோ, வெள்ளி. வாரத்தின் அதிர்ஷ்ட எண்கள் 3, 7, 21. ஒத்திசைக்கும் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சியும் எல்லும். அடுத்த வாரத்தில் சந்திரனின் இயக்கம் உங்கள் தொழில் முறையை ஒரு நல்ல ஆற்றலை கொண்டு வருது. பல பொறுப்புகள் கையாள வேண்டி வருது. நேர்த்தியாகவும் துல்லியமாகவும் கையாள வேண்டி வரும். எதிர்பாராத வாய்ப்புகள் வருது. தகவலமைப்புடன் இருப்பீங்க. இது உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கும். இந்த காலகட்டத்தில் நெட்வொர்க்கில் புதிய ஒத்துழைப்புக்கான கதவுகள் திறக்குது. பிரபஞ்சம் நிலையான வளர்ச்சி மற்றும் புதுமைகளை அளிக்குது. இந்த வாரம் பயணம் செய்யல உற்சாகமாகவும் கற்றலையும் உறுதியளிக்குது. சிறிய இடையூறுகள் வருது. சந்திரனின் மாற்றங்கள் நெகிழ்வுத்தன்மையுடன் ஓட்டத்துடனும் பரிந்துரைக்கப்படுது. தன்னிச்சையாக சாகசங்களை தழுவுறீங்க. பயண அழுத்தத்தை இது குறைக்குது. புதிய தனிப்பட்ட அல்லது தொழில்முறை அபிலாஷைகளை ஊக்குவிக்குது. மகர ராசி என்பவர்களுக்கு மொத்தத்தில் நல்லா இருக்கு. கும்பராசி என்பவர்களை பொறுத்த மட்டும் கேது பகவான் பார்த்தீங்கன்னா 8வது வீட்டில் இருக்கிறார். இந்த வாரம் உங்கள் உடல்நலம் தொடர்பான எந்த சவால்களையும் நீங்கள் சந்திக்கவே மாட்டீங்க. யோகா மற்றும் உடல்நிலை தவறாமல் உடற்பயிற்சியே செய்யணும். அப்போ தான் உடல்நிலை நல்லாயிருக்கும். ஆரோக்கியத்தை அனுபவிக்க போகிறீங்க. ஏன்னா உடல்நலம் குறித்த விழிப்புணர்வு சரியான வழக்கம் மட்டுமே உங்கள் முந்தைய பல பிரச்சனைகளை போக்குது. நிதி மற்றும் பண நன்மைகளை வழங்குது. இந்த வாரம் வழக்கத்தை விட சிறப்பாகத்தான் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்காரவங்க இந்த நேரத்தில் பல வாய்ப்புகள் முறையாக பயன்படுத்திக்கிடுவீங்க. வாழ்க்கை துணையின் குடும்பம் அல்லது மூதாதையர் சொத்திலிருந்து சில திடீர் நன்மைகளை பெறலாம். மற்றவர்களின் முயற்சிகளில் நீங்கள் தேவையற்ற குறைகளை கண்டுபிடிக்கிறது இந்த வாரம் சில குடும்ப உறுப்பினர்களுடன் சண்டையிட வழிவகுக்கும். அதனால் உங்களுடைய இந்த பழக்கத்தை மாற்றிக்கிறணும். மற்றவங்களின் வேலையில் தவறுதலாக கண்டுபிடிச்சி புதிதாக அவர்களின் வேலையும் பாராட்டணும். உங்கள் ராசியிலிருந்து சனி 2வது வீட்டில் சஞ்சாரம் செய்து இந்த வாரம் எந்த ஒரு புதிய வேலையும் தொடங்குவதற்கு அல்லது எங்காவது முதலீடு செய்வதற்கு ஏற்ற
மற்றும் சிறந்த வாய்ப்பை குறிக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த நேரத்தில் நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா அல்லது புதிய வேலையை தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் பல மாணவர்கள் உங்கள் சில பாடங்களை புரிஞ்சுக்கிறதுல சிரமத்தை எதிர்கொள்வீங்க. ஆனால் இது இருந்த பொழுதும் அவங்க அதை கடந்து முயற்சி செஞ்சு அதில் வெற்றி அடைவீங்க. இந்த சூழ்நிலையில் இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக முயற்சிகளை மேற்கொண்டு உங்கள் இலக்கை அடைய விழிப்புடன் இருக்கணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஹனுமதே நமகன்னு ஹனுமான 11 முறை இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லி ஜெயிக்கணும். கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் சுக்கிரன் புதனுடன் இணைகிறாரு. ஆழமான புரிதல்கள் ஏற்படுது. கவனமாக அனைத்தையும் கேளுங்க. எதிராளிகள் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. பழைய பிரச்சனை மீண்டும் வருது, அதனால் அமைதியாக இருக்கணும். இந்த வாரம் பரஸ்பர மரியாதை மூலம் உறவுகளில் வளர்ச்சி அடையலாம். அடுத்த வாரத்தில் இயற்கையின் மூழ்கி ஆன்மீக ரீதியிலே இணையணும். தம்பதிகளுக்கான காதல், அறிவுரை, ஆரோக்கிய பயணங்கள் மற்றும் வளர்ச்சி குறித்த சிந்தனையை பகிர்ந்துக்கலாம். சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் 5 இணை இருக்குது. உங்கள் உணர்ச்சிகள் சற்று சமநிலையற்றதாகவும் இருக்கும். உணர்திறன்கள் எதிர்பாராத விதமாக அதிகரிக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சுபாக்கரை மற்றும் பொறுமையை கடைபிடிக்கணும். உள்ளுணர்வுகளை பற்றி சிந்தித்தோம்னா அதனை நியாயந்திருக்காமல் ஒப்புக்கணும். இந்த காலம் உங்களுக்கு உள் சுபத்துடன் இணைவதன் மூலமோ அதிகப்படியான சுமைகளை விட்டுவிடுவதன் மூலமோ உணர்ச்சி வளர்ச்சியை ஊக்குவிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம்னா உடல்நலில் கவனம் தேவைப்படுது. சீரான உணவை பின்பற்றணும். வெளியில் உணவை சாப்பிட வேணாம். தியானம், யோகா மேற்கொள்ளுங்க. அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்களை வச்சு பார்த்தோம்னா வாரத்தின் நிறங்கள் நீலம், நீலக்கடல் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7, 21. ஒத்திசைக்கும் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூவும் பியும். அடுத்த வாரத்தில் பார்த்திங்கன்னா அதிக பொறுப்புகள் இருக்குது. அதை நீங்கள் சமாளிக்கணும். சந்திரனின் இருப்பு காரணமாக தொழில்துறையில் பாதிக்குது. சக ஊழியர்களுடன் விட்டு கொடுத்து போங்க. புதிய சிந்தனைகள் வருது. அணுகுமுறை தொடர்பாக பல எச்சரிக்கை தேவைப்படுது. முன்னேற்ற சக்தியை பயன்படுத்திக்கணும். அடுத்த வாரத்தில் பயணம் வாய்ப்புகள் இருக்குது. செவ்வாயின் செல்வாக்கு இடையூறுகளை ஏற்படுத்தும். இருந்தாலும் எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு தயாராக இருக்கணும். எதிர்பாராத சூழ்நிலைகளை எதிர்கொள்ளணும். நீங்கள் வியாபாரம் செஞ்சாலும் சரி அல்லது பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை புரிஞ்சுக்கணும். மனதை புதுப்பிக்க அமைதியையும் உத்வேகத்தையும் தேடணும். மீனராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த வாரம் உடல் எடை அதிகரிப்பு அப்படின்னு அல்லது உடல் பருமன் இந்த மாதிரி கவலைப்படுவீங்க. நீங்கள் வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் யோகா மூலம் உங்கள் எடையை கட்டுப்படுத்தணும். இதற்காக வறுத்த உணவுகளை தவிர்த்துருங்க. இந்த வாரம் நிதியை பொறுத்தவரை குரு உங்கள் ராசியிலேருந்து 3வது வீட்டில் சந்திரன்ட்ட இருக்கிறாரு. நீங்கள் குறைவாக உழைச்சாலும் நீங்கள் உந்துதலை தக்க வச்சுக்கிட்டு நல்ல லாபத்தை பெற முடியும். ஏன்னா இந்த நேரத்தில் கிரகங்களின் நிலை எதிர்பாராத செலவுகள் மிக குறைவாக இருக்கும் அப்படின்றத குறிக்குது. அதனால் உங்கள் செல்வத்தை பெருமளவில் சேமிப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. சிலருக்கு குடும்பத்தில் ஒரு புதிய விருந்தினர் வருகை கொண்டாட்டம் மேலும் மகிழ்ச்சியுடன் தருணங்கள் கொண்டு வரும். இது வீட்டிலேயே புதிய உணவுகளை தயாரிக்க உதவும். மேலும் நீண்ட காலத்திற்கு பின்னாடி முழு குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடும் வாய்ப்பையும் பெறுவீங்க. கடந்த காலத்தில் பணியிடத்தில் சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக நீங்களே கொஞ்சம் கடினமாக உழைப்பை நீங்கள் போட்டிருப்பீங்க. அதனால பார்த்தீங்கன்னா உங்கள் பங்கில் ஒரு சிறிய முயற்சிக்கு பின்னாடி அது உங்களுக்கு சாதகமாக முடியும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நேரத்தில் நீங்கள் வழக்கத்தை விட கொஞ்சம் குறைவான வேலை செஞ்சாலும் நல்ல பலன்களை பெற முடியும். இந்த வாரம் புதிய நுட்பங்களை கற்றுக்கிறதன் மூலம் உங்கள் படிப்பில் பயன்படுத்தினா மட்டுமே நீங்கள் மற்றவங்கள விட முன்னேற முடியுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நுழைவுத் தேர்வுக்கும் தயாராகி வந்தீங்கன்னா புதிய தொழில்நுட்பத்தை பின்பற்றி படைப்பு திறனை மேம்படுத்திக்கிறணும். வியாழக்கிழமை ஒரு வயதான பிராமணருக்கு பச்சரிசி தானம் செய்யணும். இதுதான் பரிகாரம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் உணர்ச்சி அலைகள் அதிகமாகத்தான் இருக்குது. உங்களுக்குள்ள ஆழமான உணர்வுகளை அது தூண்டுது. கடந்த கால அனுபவங்களை பற்றி சிந்தித்தோம்னா தெளிவை பெற இந்த உணர்ச்சி சக்தியை படைப்பு ஊடகங்கள் அல்லது நாட்குறிப்பில் செலுத்தணும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆதரவுடன் உங்களை சுற்றி வச்சுக்கிடுவாங்க. பச்சாதாபத்தை வழங்குவாங்க. பொறுப்புகள், உணர்ச்சி சமநிலை மற்றும் மீள்தன்மையை நோக்கி போயிட்டுருக்கனால இந்த வாரத்தில்
உடல்நலம் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்குது. ரோவர் கோஸ்டர் போல் சவாரி செய்வது போல் ஜிக்ஜாக்காக போகிறீங்க. உடல்நல கவனம் செலுத்துங்க. மன அழுத்தத்தை குறைச்சிக்கிறங்க. தியானம் அல்லது யோகா போன்ற உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் செயல்களில் ஈடுபடணும். உங்களுடைய உணர்வை சமநிலைப்படுத்தி உங்கள் உடலை புத்துணர்ச்சி அடைய செய்யணும். போதுமான ஓய்வு தேவை. உங்கள் உணர்ச்சி ஆரோக்கியத்தை வளர்க்கிறது ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு மிக முக்கியமானது என்பதை நினைவில் கொள்ளணும். மீனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்களை பார்ப்போம். வாரத்தின் நிறங்கள் டர்க்கைஸ் வெள்ளி. வாரத்தின் அதிர்ஷ்ட எண்கள் 7, 14, 22. ஒத்திசைக்கும் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பியும் எல்லும். அடுத்த வாரத்தில் மீனராசி என்பர்களுக்கு சவால்கள் நிறைஞ்சதாக இருக்குது. கலவையான அமைப்பை தருது. புதன் மற்றும் சுக்கிரனுடன் சந்திரன் தொடர்பு கொள்ளுது. அதனால் இது ஒரு படைப்பாற்றலை குறிக்குது. புதிய வழிகள் மற்றும் கூட்டாண்மைகளை ஆராய்வதற்கு ரெடியாக இருங்க. நீண்ட கால ஆதாயங்கள் அது தரும். இருந்தாலும் உங்கள் பணியிடத்தில் நல்லிணக்கத்தை பேண சாத்தியமான மோதல்களை சுற்றி கவனமாக இருக்கணும். உங்கள் உள்ளுணர்வை நம்பி மாறிவரும் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறக்கூடியவராக இருக்கணும். மீனராசி என்பவர்கள் பயண வாய்ப்புகள் நம்பிக்கைக்குரியதாக இருக்குது. மகிழ்ச்சியையும் கண்டுபிடிப்பையும் தருது. குறுகிய பயணங்கள் சாத்தியமாகும். செவ்வாய் மற்றும் யுரேனஸ் சந்திரனின் தொடர்புகள் இருக்குது. அனுபவங்கள் வளப்படுத்தும். எதிர்பாராத சாகசங்களை குறிக்குது. தன்னிச்சையான திட்டங்களை ஏற்றுக்கிட்டு புதிய இடங்களுக்கு போகணும். ஓய்வுக்கோ அல்லது வேலைக்கோ இந்த பயணங்கள் மதிப்புமிக்க நுண்ணறிவையும் தொடர்புகளையும் வழங்குது. சமூகமாக நீங்கள் போனால் நல்லது. உங்களுக்கு சுமூத்தாக பயணங்கள் இருக்குது. மகிழ்ச்சியான பயணத்திட்டங்கள் இருக்குது. இதுவரை அந்த பதிவில் மகர ராசி என்பவர்கள், கும்பராசி என்பவர்கள் மற்றும் மீனராசி என்பவர்களுக்கான அடுத்த வார ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். 14/4/2025 20/4/2025 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.